மோதிரம். எல்லாரும் சொல்லுங்க. இப்ப என்ன நடந்ததுன்னா, ராஜாவினுடைய மோதிரம். சொல்லுங்க, என்னவாமா? ராஜாவினுடைய மோதிரம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. திரும்பவும் சொல்றேன், அவள் அழைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் ராஜவஸ்திரத்தை போடுறா, நல்ல விருந்து செய்யறா. விருந்து செஞ்சதுக்கு அப்புறம் ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற பொழுது இவ சொல்றா, என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பனை எப்படி பார்ப்பேன் என்று சொல்ற பொழுது அவள் மன்றாடுகிறா. மன்றாடுவதற்கு பின்பு இவளுக்கு எதை கொடுத்தாராமா ராஜா? அதிகாரத்தை. நல்லா கறந்துட்டுவா. மோதிரம் என்பது எது கிடையாது? அதிகாரம். நல்லா சொல்லுமா. இன்னைக்கு சிறையாக்கினவனை சிறையாக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவன் நம்ம மேல ஒரு அதிகாரத்தை போடுகிறார். நல்லா 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 கரந்தட்டி. தேவன் நம்ம மேல ஒரு அதிகாரம், மோதிரம் என்கிற அதிகாரம், மோதிரம் என்கிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தரார். லூக்கா 10:19 வாசிக்கிறோம். இதோ சர்ப்பங்களில் தேள்களை எடுக்கிற அதிகாரத்தையோ, சாத்தானின் சகல வல்லமைகளை